சொல்லு மச்சான். மச்சான் நடா அவ்வளோ எழுதி நானா மச்சான் ஆயிடுச்சு. மாமனார் கொடுமையாக இருக்குடா. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்டா. டெய்லி சாமான் தைக்கிறேன், துணி தைக்கிறேன், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். ஏதோ ஒரு நாள் சாணி தெளிக்கிறப்போ கையில் க்ளவுஸ் போட்டு தொலைச்சிட்டேன். அது எங்கள் மாமனார் என்ன தெரியுமா பண்ணா, இதுவே அரண்மனை வீட்டு வெள்ளை கிளியவங்க கையில் சாணி தெளிக்க மாட்டாங்க. அப்படி தான் ஒரு நாள் டவுசர் போட்டுன்னு வீட்டில் இருக்க மச்சான். அதுக்கு என்ன தெரியுமா மாமனார் கேட்டான், டேய் இல்லடா, ஆம்பளை பிள்ளைய அடை கொடுக்கமா இருக்க தெரியாது, கொடையை கட்டியும் அழகை கட்டி எல்லாம் மறைக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான் மச்சான். அப்படியே அவனை மண்ணில் சூற கொடுப்பாங்க. என் பொண்டாட்டியும் வேலைக்கு போயிட்டு நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கே வரான். அது வரைக்கும் வீட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்குது மச்சான். இதுக்காக எங்கள் வீட்டில் 2 பொண்ணு தேவைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மச்சான் மச்சான் அப்பா சைன்ல வராரு. ஹலோ நைனா, மாமனார் வீட்டில் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? ஒரு சிக்கமா இருக்கு.